டே 1ல இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். பாஸ் பேசுங்க பாஸ். டே 1ல இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். 10,000 steps in 30 days. 10,000 ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு நாளைக்கும் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்க போறோமா? ஆமா ஆமா. சூப்பர் பாஸ். அடுத்து எங்கெங்கெல்லாம் போக போறோம், எதனா ஐடியா வச்சிருக்கீங்களா? அடுத்து நம்ம ஏரியால இது வரைக்கும் நம்ம போகாத ரூட்ல போலான்னு இருக்கோம். நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துல என்னென்ன இருக்கு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே பாஸ், லெட்ஸ் மூவ். இப்போ எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்துட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா 1660 ஸ்டெப்ஸ் நடந்துருக்கும் 10,000ல. ஓகே, ஸோ பேலன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் பண்ணிக்கலாம். 10,000 சேலஞ்ச். ஒவ்வொரு நாளும் 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிற சேலஞ்சை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 2,000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். இந்த இடம் உங்களுக்கு டிவி நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் விஜய் வந்து தன்னோட முதல் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ண இடம் இது. 12 மணி அப்போ இங்க பல லட்சம் கூட்டம் இருந்தது. ஆளே இல்லாம வெறிச்சு ஓடி இருக்கு. எங்களோட பயணம் தொடங்கி இப்போ கரெக்டா 3041 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். 10,000 ஸ்டெப்ஸ் சேலஞ்சு 30 days. இன்னைக்கு டே 1ல இருக்கும். கரெக்டா? இது பேர் என்ன தெரியுமா? இப்ப போறாரு அவர் பேர் நமக்கு தெரியாதுங்க. ஏங்க அவர் பேர் சுப்பிரமணிங்க. டாக்டர் சுப்பிரமணி. அதனால அதுல நமக்கு ஒரு பெருமை. செஞ்ச ஒரே டாக்டர் சுப்பிரமணியன்ற பேர்ல உதாரணம். ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு 10,000 ஸ்டெப் சேலஞ்சில் 8,745 ஸ்டெப் நடந்திருக்கோம். கரெக்டா பாரதி நகர் போஸ்ட் ஆஃபீஸ் நோக்கி வந்துட்டு இருக்கோம். இன்னும் 1,300 ஸ்டெப்ஸ் பாக்கி இருக்கு. விரைவிலேயே டார்கெட் அச்சீவ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ பார்த்தோம்னா 8,774 நடந்திருக்கும்னு. Finally we have achieved the 10,000 steps target. வெற்றிகரமாக எங்களோட இன்னையோட இதை முடிச்சிட்டோம். வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். 10,100 ஸ்டெப்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அவ்வளோதான், வெற்றிகரமாக இன்றைக்கி நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு எப்படின்னு பார்ப்போம். நாளைக்கு எப்படின்னு இல்லை, போகிறோம் கண்டிப்பாக போகிறோம். பாய்.